தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 35 முதல் அதிகாரம் 10 இறைவசனம் 1 மற்றும் 6 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது: வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 1ஆம் வாரம் டிசம்பர் 7ஆம் தேதி 2024ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திர நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எப்படி பாருங்கள், செம்மையான விஷயங்களை வந்து செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? நோய் நொடி எல்லாத்தையும் குணமாக்குறாரு. அவர் பாருங்கள், எல்லா ஊருக்கும் சுற்றி வந்தான்னு சொல்கிறாங்க. இவராகவே எல்லா ஊருக்கும் போகிறாரு. இப்போ நம்ம எங்கேயாவதுன்னா ஏதாவது நல்லது நடக்கணும்னா அங்கே தேடி போவோம். ஆனால் இவர் தேடி போகிறார். இயேசு கிறிஸ்து எல்லா இடத்தையும் தேடி போகிறார். உலகெங்கெல்லாம் எங்கெங்கே நடக்க முடியுமோ அங்கே எல்லா இடத்தையும் நடந்து போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா இடக்குமே விண்ணரசை வந்து அறிவிக்கிறார். விண்ணரசை பற்றி நற்செய்தி அறிவிக்கிறார். விண்ணரசு இப்படி தான்டா இருக்கும், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, புரிஞ்சுக்கங்கடா. இந்த பூமி வாழ்க்கை முடிஞ்சு விண்ணுலக வாழ்க்கைக்கு போகும்போது அது வேறு மாதிரி இருக்கும். பாவம் செஞ்சால் நரகத்துக்கு போவோம் அப்படி இப்படின்னு அவர் பயங்கரமாக பறைசாற்ற ஆரம்பிக்கிறார். கடவுளுக்கு இதெல்லாம் பண்ணால் பிடிக்கும், இதெல்லாம் பண்ணால் பிடிக்காது, அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறாரு, பறைசாற்ற. சும்மா சொன்ன யாரும் கேட்க மாட்டானுங்க அப்படின்னால அவர் அங்கே இருக்கிற நிறையா பேரோட நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறாரு. ஓகேங்களா? பயங்கரமாக அவர் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அவர் குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சீடர்கள் 12 பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் அந்த பவர்ஸை கொடுக்குறாரு. பாருங்கள், தீய ஆவியை ஓட்டுற பவர். ஓகேங்களா? நோய் நொடியெல்லாம் குணமாக்குறது. இன்னும் முக்கியமானது என்னது, இறந்தவரையே உயிர் பெற்ற செய்கிறது. ஓகேங்களா? அதெல்லாம் ஆன்மா இறந்தோன்னா ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை கூட, இறப்பையே நம்ம என்ன பண்ண முடியுமா, உயிர் பெற்றலை செய்ய முடியும் அப்படின்றாரு. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இறுதியாக என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி கொடையாக கொடுக்கணும், அது மாதிரி நீங்கள் போகிற இடத்துல எல்லாத்தையுமே நற்செய்தி தெரிவிங்க. யாராவது உங்களுக்கு மனம் திரும்பி ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நோய்களை குணப்படுத்தி விடுங்கன்ட்டார். ஸோ இதே தான் நமக்கும். இப்போ நம்ம போய் வேண்டுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம பாவத்தெல்லாம் கழுவணும். பாவத்தெல்லாம் கழுவி வேண்டனோம்னா கண்டிப்பாக கிடக்கும். 100%. நான் சொல்லிங்க, பைபிளில் ஏசப்பா சொல்லிட்டாரு. அதுவும் சீடர்களுக்கே அந்த பவர்ஸை கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? அவர் மட்டும் அந்த பவர் வச்சுக்கல, சீடர்களுக்கும் கொடுத்துட்டாரு. நீயும் போய் குணப்படுத்துகிறா அப்படின்னு கொடுத்துட்டாரு. பேயெல்லாம் ஓட்டு, இறந்துட்டாங்களா அவங்கள உயிர் கொடுத்து எழுப்பி விடு. அப்போ தான் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஓ, விண்ணரசு, அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான், அப்போ தான் நம்புவாங்க. ஸோ என்ன பண்ணணும், நோய்களெல்லாம் குணப்படுத்துகின்றார். அதனால் நம்முடைய நோய்களும் குணமாகும், நமக்குள்ளே இருக்கிற தீய சக்திகளும் வெளியேறும், நமக்குள்ளே இறந்து போன நம்முடைய ஆன்மாவும் உயிர் பெற்றலை செய்யும். ஓகேங்களா? அதனால் ஒரே வேலை தான். என்ன வேலை? இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம மன்றாடி ஜெபித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு நடக்கும். நம்ம என்ன பண்ணலாம், அந்த பவர்ஸ் நமக்கு கிடைக்க கூட வாய்ப்பு இல்லை. அந்த பவர்ஸ் கிடைச்சா நம்ம போய் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம். ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.